ஹலோ! இன்னைக்கு ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு அடை ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ இது செய்கிறதுக்கு ஈக்குவல் போர்ஷன் ஆஃப் பார்லி அண்ட் கோதுமை மாவு எடுத்துக்கணும். லைக் 1 டம்ளர் பார்லி மாவுனா 1 டம்ளர் கோதுமை மாவு. லைட்டாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரகம் அண்ட் காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் ஈரப்பதத்தோடு சேர்த்து இப்போ ஸ்க்ரீனில் வர மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தொட்டு ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு தோசைக்கல்லை சிம்மில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு லைட்டாக கையில் தட்டி தட்டி ஒரு அடை மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் லைட்டாக அது ஆயில் விட்டு நல்லா 2 சைடும் ஹை பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் ஆக விட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியான சூப்பரான ஒரு அடை ரெடி. இதுக்கு நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. இப்படியே சாப்பிட்டாலே ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பட் வேணால் தக்காளி தொக்கு கூட சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.